ஆசிம் போட்டிங்களா லைவு? நவாக்கிலுல் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கம்பம் மஸ்ஜிதுல் முஸ்லிமின் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வாரந்தோறும் பெண்கள் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வாரம் நவாஹிலுல் இஸ்லாம் என்ற தலைப்பில் வசீலா சம்பந்தமான சில நபிவழி சட்டங்களை சகோதரர் ஜாபர் சித்திக் அவர்கள் நம்மோன் உரையாற்றுவார்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக பள்ளியின் மதர்சா மாணவர் கிராத் ஓதி துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت ذكرى ذكر سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وقدر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நவாஹிலுல் இஸ்லாம் 5வது வாரமாக நடைபெற்று வருகிறது. தொடராக இந்த வாரம் நவாஹிலுல் இஸ்லாம் என்ற பகுதியில் வசீலா என்னும் தலைப்பில் சில நபிவழி சட்டங்களை சகோதரர் ஜாபர் சித்திக் அவர்கள் நம்முன் எடுத்துரைப்பார்கள். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் நல்ல முறையில் கவனித்து பயன்பெற்று இன்மையிலும் வலிமையிலும் நிச்சயக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி அறிவோம் என்று கூறி நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வருமாறு சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பாசமிகு சிறார்களே, நம் அனைவரின் மீதும் அந்த ஏக நாயகனாகிய அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் என்றென்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு 2-3 வாரங்கள் கழித்து மீண்டும் இந்த நவாக்கிலுல் இஸ்லாம், அதாவது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களை பற்றி இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட இருக்கின்றது. இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒரு பல்வேறு வகையான விஷயங்களை கடந்த வாரங்கள் நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த வாரம் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், பெரும்பாலான முஸ்லிம்கள் மத்தியில் இணை வைக்கக்கூடிய காரியங்கள் என்று வரும் பொழுது அவர்களும் அறியாமல் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறதுனால தான் அவர்கள் ஒரு இணை வைப்புக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழல். காரணம் என்னன்னா அறியாமை. என்ன அறியாமை அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடிய விஷயம், அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்டு பெறக்கூடிய விஷயம், அந்த வசீலா என்கிற ஒரு விஷயத்தில் மக்கள் என்ன செஞ்சுறாங்கன்னா, அறியாமையின் காரணமாக ஒரு தவறு இழைக்கக்கூடிய, ஒரு மாபெரும் தவறு இழைக்கக்கூடிய ஒரு சூழல். வசீலா அப்படின்னா என்னன்னு தெரியல மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு தெரியல. வசீலானா என்ன? இந்த வசீலாவை பற்றி முஸ்லீம்கள் அறிந்து கொண்டால், இந்த வசீலாவை பற்றி, அதாவது வசீலானா அல்லாவின் பக்கம் நெருங்கிறது,
இந்த வசீலாவுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டால் பெரும்பாலான மக்கள் இணை வைப்பு காரியத்திலிருந்து தப்பித்து விடுவார்கள். பெரும்பாலான மக்கள் அந்த வசீலா பற்றிய ஞானம், வசீலா பற்றிய அந்த சட்டம், அந்த வசீலா பற்றிய இல்மு, அந்த அறிவு பெரும்பாலான மக்கள்கிட்ட இல்லை. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கி என்ன நடக்குன்னா, மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்தார்களோ அந்த செயலை அப்படியே இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு நல்லடியார்கிட்ட பிரார்த்தித்து இந்த நல்லடியாரின் துஆவின் புரட்டால் கேட்டு இந்த நல்லடியார்கள் எங்களை நாளைக்கு அல்லாஹ் பக்கம் நெருங்கி வைப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கம் ஏற்படும் அப்படின்னு ஒரு கொள்கையில் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதில் தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது? வசீலாங்கிற இந்த கான்செப்ட் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய விஷயத்தில் மக்கள் இன்னைக்கு அறியாமல் இருக்கிறனால தான் இன்னைக்கு ஏகத்துவ கொள்கை சமாதி கட்டிட்டு இன்னைக்கு கபருடைய கொள்கையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் மக்கள் கூட்டமாக தர்காவை நோக்கி போகிறார்கள், தரிக்காங்கிற கொள்கையில் இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் வசீலா பற்றி தெரியாமல் இருக்கிறது. அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, வசீலானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீமான ஆணோ அல்ல பெண்ணோ நன்மையான காரியங்களை செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்து அந்த நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். செய்த பிறகு பாவமான காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நன்மையான காரியத்தை செய்யணும். நன்மையான காரியம் மட்டும் செய்யாமல் என்ன செய்யணும்? பாவங்களின் பக்கம் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அப்படி ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க முடியும். நன்மையான நல்ல அமல்கள் பக்கம் இருக்கணும், அதே நேரத்தில் பாவங்களை விட்டு ஒழிக்கணும். இப்படி யார் செய்கின்றார்களோ இவர்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு வசீலாவை தேட முடியும், இறைவனை நெருங்கக்கூடிய வழிகளை பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட வசீலா என்ன? ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட வசீலா என்ன, அனுமதிக்கப்படாத வசீலானா என்ன? அதாவது இறைவனை நெருங்குவதற்கு தேவையான காரணிகள் என்ன, இறைவனை நெருங்குவதற்குரிய வழிகள் என்ன, இறைவனை அப்ரோச் பண்ணுறதுக்கு என்ன வழிகள், இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது. அப்போ அனுமதிக்கப்பட்ட வசீலா என்று வரும் பொழுது 3 வகைகளை இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே நேரத்தில் சில வசீலாக்கள், அதாவது இறைவனை நெருங்கக்கூடிய அந்த வழிமுறைகளை இஸ்லாம் தடுக்கின்றது. அது ஒரு 3 வகையில் இருக்குது. அப்போ அனுமதிக்கப்பட்ட வசீலா, இறைவனை நெருங்கக்கூடிய வழிகள், அந்த 3 வகைகள் என்ன? அனுமதிக்கப்படாத வசீலா அது என்ன? அந்த 3 வகைகள் என்ன? இதை தான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அப்போ அனுமதிக்கப்பட்ட வசீலானா என்ன, இறைவனை நெருங்குவதற்கான வழிமுறைகள் என்ன? அதில் 3 வகை இருக்குது. நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதாவது அனுமதிக்கப்பட்ட வசீலா என்று வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கின்றான்? தன்னை நெருங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாங்க? இதை பற்றி அல்லாஹ்ட்ட நீ நெருங்கணும்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நீ என்ன செய்யணும்? அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கட்டளை இருக்கின்றான் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது அனுமதிக்கப்பட்ட வசீலா. இதான் முதல் வகை. என்ன வகைன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் மற்றும் உயர்ந்த பண்புகளை கொண்டு வசீலா தேடுவது. இதான் முதல் வகை. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் வசீலா என்னவென்று சொன்னால், இறைவனை நெருங்கக்கூடிய முதல் சாராம்சம், இறைவனை நெருங்குவதற்கு முதல் வகை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் மற்றும் அவனுடைய உயர்ந்த பண்புகளை கொண்டு உதவி தேடுவது, வசீலா தேடுவது. எப்படி உதாரணம் பார்த்தீங்கன்னா, யா ரஹ்மான் என் மீது ரஹ்மத்து செய்வாயா அல்லாஹ், யா ரஸாக் எனக்கு உணவு கூடு யா ரப்பே, யா ரஸாக் உணவளிப்பவன் அவன் தான், யா கஃபூர் என்ன பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இப்படி அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்கிட்ட உதவி தேடுறதான் இந்த வசீலா தான் அனுமதிக்கப்பட்டது.
இதான் முதலாவது வகை. எப்படி அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய பெயர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அந்த திருநாமங்களை கொண்டு அவனுடைய உயர்ந்த பண்புகளை கொண்டு அவனிடத்தில் துஆ செய்வது, அவனிடத்தில் துஆ கேட்பது. யா கஃபூர், யா ரஹீம், யா ஹபீப். இப்படி அல்லாஹ்வுக்கு என்னென்ன திருநாமங்கள் இருக்கின்றதோ அந்த திருநாமங்கள் உயர்ந்த பண்புகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். இதான் இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுத்தருகின்றது. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்உ பிஹா அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். 7வது சூரால 180வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்உ பிஹா அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்பு. அஸ்மாஉல் ஹுஸ்னா அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, இந்த திருநாமங்களை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவனுடைய உயர்ந்த பண்புகளை கொண்டு நாம என்ன செய்யணும்? உதவி தேட வேண்டும், அவனிடம் பிரார்த்தனை பண்ண வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி கேட்டான், எனக்குன்னு சில பெயர்கள் இருக்கு, எனக்குன்னு சில பண்புகள் இருக்கு, இந்த பண்புகளை கொண்டு நீங்கள் என்னை அழையுங்கள். ஃபதுஉ பிஹா அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போ வசீலா தேடும் பொழுது முதலாவது அம்சம், முதல் வகை என்று சொன்னால் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவனுடைய உயர்ந்த பண்புகளை கொண்டு என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ்விட்ட உதவி செய்ய வேண்டும். இப்போ ஒருத்தர் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை வச்சு பிரார்த்தனை பண்றாரு, யா கஃபூர், யா ரஹ்மான், யா ரஸாக் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாரு. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி 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 என்ன செய்றாரு? துஆ செய்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, பொதுவாக துஆ செய்றாரு, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்திரு, என்னுடைய தவறுகளை மன்னித்திரு, என்னுடைய குற்றங்களை மன்னித்திரு, இப்படி பொதுவாக கேட்டுக்கிட்டே போறாரு ஒரு மனிதர். இன்னொரு மனிதர் என்னன்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ ரெண்டு மனிதருக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு பிரார்த்தனை செய்கின்றாரோ இவர்தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவராக இருப்பார். இவரும் துஆ தான் செய்கிறாரு, இவரும் துஆ தான் செய்கிறாரு. ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த மனிதர் பொதுவாக கேட்கிறார், யா அல்லாஹ்னு சொல்லிட்டு என் குற்றங்களை மன்னித்திரு, தவறுகளை மன்னித்துன்னு சொல்லி பாவங்களை மன்னித்திரு பொதுவாக சொல்றாரு. ஆனால் இவர் என்ன செய்கிறார்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி 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 பிரார்த்தனை செய்கின்றார், பாவ மன்னிப்பு தேடுகின்றார். அப்ப இரண்டு மனிதர்களையும் கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும் பொழுது, யார் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி பிரார்த்தனை செய்கின்றார்களோ இவர் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவராக இருப்பார். அதனால தான் இஸ்லாம் நம்மளுக்கு என்ன கற்றுத்தரனா, முதல் வகை வசீலா என்னன்னு சொன்னால், நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது, 99க்கு மேலே இருக்குது, 125 இருக்கு, 150 இருக்கு, ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு. நம்மளுக்கு தெரிந்திருக்கிற பேர் சில பேர் தான் ஹதீஸில் வரக்கூடிய பேர், இன்னும் அறியாத பேர்கள் ரப்புக்கு தான் தெரியும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெயர்களை நம்மளுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த பெயரை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? வசீலா தேட வேண்டும். அதான் இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுத் தருகின்றது. இது முதலாவது விஷயம், முதல் வகை வசீலா தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் துஆ செய்யணும், அவ்வளோதான். இது முதல் வகை. இரண்டாம் வகை வசீலா என்னவென்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் பல்வேறு நல்ல அமல்கள் செஞ்சுருப்போம், நல்ல செயல்கள் செஞ்சுருப்போம் நம்மளையும் அறியாமல். எப்படின்னு கேட்டோம்னா, உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போவோம், சென்னைக்கே எங்கேயோ போகிறோம், வெளிநாடோ வெளியூரோ எங்கேயோ போகிறோம். திடீர்னு ஒருத்தர் பசின்னு ரூபா கேட்பார், நம்மகிட்ட உதவி கேட்பார். இந்த மாதிரி நான் ஒரு நாள் ஆச்சு 2 நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு வேறு யாரும் எனக்கு தெரியாது, எனக்கு யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியாது, உங்கள்கிட்ட உதவி கேட்கணும்னு எனக்கு தோணுது, அதனால் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு மனிதர் கேட்குறான்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக அவருடைய பசியை போக்குவதற்காக தர்மம் செய்கிறோம். ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துட்றோம். அதே நேரத்தில் சில மனிதர்களுக்கு சூழ்நிலை எப்படி தான் அமையும். சில பேர் பஸ்ஸில் அவசரமாக ஏறிட்டுருவாங்க, ரூபாய் மறந்துடுவாங்க. சில பேர் ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க, ஏடிஎம் கார்டை மறந்துடுவாங்க, ரூபாய் மறந்துடுவாங்க. அப்போ ஒரு திக்கற்ற நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வராமல் இருப்பார், பணத்தை எடுத்து வராமல் இருப்பார். அப்போ இப்பேற்பட்ட மனிதருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம உதவி செய்தோம் என்று சொன்னால் அந்த மனிதர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். வாழ்க்கையில் இப்படி நிறையா பேருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறோம். அப்போ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் என்று நம்ம கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். அவர் உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரா நம்மளுக்கு தெரியாது.
உதவின்னு கேட்டார், நம்மளால் முடிஞ்சால் செய்ய போகிறோம். இப்படி அமல்கள், இப்படி செயல்பாடுகள் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா வாழ்க்கையில் வந்து செஞ்சுருப்போம். ஆனால் அந்த செய்யக்கூடிய உதவி எப்படி இருக்குன்னு சொன்னால், அது ஒரு முகஸ்துதிக்காக, பெருமைக்காக இருக்கக்கூடாது. நான் அந்த மாதிரி உதவி பண்ணேன், என்ன மாதிரி உதவி பண்ணக்கூடிய ஆள் யாரும் கிடையாது இந்த ஊரில், நான் தான் இவனுக்கு உதவி பண்ணேன், என்ன நான் இல்லைன்னா இந்த ஆளுக்கு வேறு உதவி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெருமை அடித்து உதவி செய்யக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தருவதற்காக நம்ம உதவி செய்யணும். அங்கே தான் இக்லாஸ் இருக்க வேண்டும். உதவி செய்யணும். அந்த உதவி எப்படி இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? இக்லாசுடன் இருக்க வேண்டும். மாறாக நம்ம இடத்துல பெருமை இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது. அப்போ இக்லாசுடன் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு அமல்களை பல்வேறு உதவிகளை செஞ்சுருப்போம். நம்மளையும் அறியாமல் இந்த உதவி செஞ்சுருப்போம். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் கூலி தருவான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த இக்லாசுடன் நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்களே, இந்த உதவி செய்வதை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம்? வசீலா கேட்கலாம் அல்லாட்ட. இஸ்லாம் எப்படி சொல்லி தருது பாருங்க. நீங்கள் எப்படி முதல்ல என்ன இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உதவி கேட்குறீங்க, துஆ செய்றீங்க, பிரார்த்தனை கேட்குறீங்க, அது வசீலா, அனுமதிக்கப்பட்ட வசீலா. இரண்டாவது வசீலா வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, இக்லாசுடன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க சில பேருக்கு. அப்பேற்பட்ட உதவியை வைத்து நீங்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யலாம், அல்லாஹ்ட்ட உதவி கேட்கலாம். இது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிங்கிற ஹதீஸ் புத்தகத்தில் 3465 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அல்லதீன யக்கூலூன ரப்பனா இன்னன்னா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வக்கீனா அதாபன்னார். எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கின்றோம், உன்னை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், எங்களுடைய பாவங்களை மன்னித்து நெருப்பின் வேதனையிலிருந்து இனி எங்களை காத்து அருள்வாயாக. அல்லாஹ் துஆ கேட்க சொல்கிறான். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வக்கீனா அதாபன்னார். அல்லாவை விசுவாசிக்கின்றோம், அல்லாவை நம்பிக்கை கொள்கின்றோம். அப்படி விசுவாசித்து அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்கிறோம்? துஆ செய்கின்றோம். ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறாங்க, யார் உங்களுடைய வாழ்க்கையில் இக்லாசுடன் உதவி செய்திருப்பீர்கள், அந்த மன தூய்மையுடன் யார் உதவி செய்திருக்கிறார்களோ அந்த உதவியை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடலாம். எப்படி பாருங்க, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு குகையில் ஒரு 3 நபர்கள் தஞ்சம் அடைகிறாங்க. குகையில் ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னா, மழை நல்லா பெய்யுது, மழையிலிருந்து ஒதுங்குவதற்காக ஒரு குகைக்குள்ளே ஒரு 3 நபர்கள் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியில் 3465 ஹதீஸா வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ குகைக்குள்ளே போனோன்னே என்ன ஆகுதுன்னா, மழை ஹெவி ரெயின், மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த குகையுடைய வாசலை வந்து ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து வாசலை அடைச்சிருது. குகைக்குள்ளே 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. குகைக்குள்ளே 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பாறாங்கல் அடைச்சிருச்சு. பாறாங்கலை தள்ளுறாங்க, தள்ள முடியல. பாறாங்கல் 3 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க, தள்ள முடியல. அப்போ 3 மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில் தூய மனதுடன் செய்த உதவிகளை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த 3 பேருக்கும் 3 பேரையும் குகைக்குள்ளே கல் அடைச்சிக்கிடுச்சு, பாறாங்கல் அடைச்சிருச்சு. பாறாங்கலை தள்ளி பார்க்குறாங்க, முடியலை. உடனே 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. எப்படி துஆ செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் தாங்கள் செய்த உதவிகளை சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறாங்க. இது வசீலா, இது அனுமதிக்கப்பட்டது. முதல் நபர் என்ன செய்கிறாருன்னா, முதல் நபர் வந்து சொல்கிறாரு, அல்லாஹ்ட்ட முறையிடுறாரு, யா அல்லாஹ், நான் ஒரு கூலி ஆளை வச்சுருந்தேன். என்னுடைய பண்ணையில் ஒரு கூலி ஆளை, கூலிக்கு வேலைக்கு ஒரு ஆளை வந்து வச்சுருந்தேன். ஆளை வச்சு நெல் வந்து விளையுது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபரக்குன்னு சொல்லுவாங்க. ஃபரக்குன்னா அந்த சாவு முத்துன்னு ஒரு அளவு சொல்லுவாங்களா அரபுகள், அது மாதிரி ஃபரக்குங்கிற அளவு. அப்போ அந்த மனிதர் வந்து விவசாயம் செய்கிறாரு. ஒரு மனிதருக்கு, ஒரு கூலியாள் வந்து ஒரு பண்ணையில் உள்ள முதலாளிக்கு விவசாயம் செய்கின்றார். விவசாயம் செய்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் கிளம்பி போய் கூலி வாங்காமல் போயிடுறாரு. கூலி வாங்காமல் போனோடனே நல்ல நெல் விளைச்சல். அந்த தோட்டத்துக்கு, அந்த நிலத்துக்கு சொந்தக்கார நெல் நல்லா விளைச்சல் ஆன உடனே என்ன செய்கிறான்னா, நிறையா மாடுகளை வந்து வாங்குறாரு. நிறையா மாடுகளை வந்து வாங்கி வேளாண்மை விவசாயம் வந்து பண்ணுறாரு.
யார்? அந்த தோட்டத்துக்கு ஒரு உரிமையாளர். அவர் வேளாண்மை பண்ணவர், உதவி, அதாவது கூலியாக வேலை பார்த்தவர் போயிட்டார், காசு வாங்காமல் போயிட்டார். இந்த மனிதர் என்ன செய்கிறான்னா, அந்த மனிதர் செய்த அந்த உழைப்பின் காரணமாக அந்த விவசாயத்தில் வந்து அதிகமான மகசூல் கிடைச்சது. அந்த மகசூலுடைய லாபத்தை வச்சு என்ன செஞ்சாருன்னா, பல மாடுகளை வாங்கி இன்னும் வந்து என்ன செய்யறாரு, பிஸ்னஸ் வந்து பெருக்கிறார். பெருக்கிட்டு கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதர் திரும்ப வர்றாரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்கள் தோட்டத்தில், உங்கள் நிலத்தில் வந்து நான் வேலை பார்த்தேன், விவசாயம் பண்ணி கொடுத்தேன், அதுக்குண்டான கூலியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த மனிதர் உரிமையாளர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மனிதருக்கு வந்து இந்த பறக்க அளவு நெல்லை வந்து தர்றதுக்கு பதிலாக, இந்த நீ பண்ண உழைப்பு இருக்கு பற்றியா, விளைச்சல் அதிகமாச்சுல, எனக்கு லாபத்தை நல்லா கொடுத்துருக்கிறார், அதனால் இந்த மாடுகள்லாம் நீ வச்சுக்கன்னு சொல்லி பெருந்தன்மையாக அந்த நிறைய மாடுகளை தானமாக அந்த மனிதருக்கு கொடுத்து விட்டார். கொடுத்தோடனே அவர் மாடுகளை வந்து கொண்டு போயிட்டார். இது எதற்காக சொல்லி இந்த மனிதர் சொல்லிட்டு சொல்கிறாரு, யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக, உன்னுடைய அச்சத்தின் காரணமாக, உன்னுடைய பயத்தின் காரணமாக நான் இந்த காரியத்தை செய்தேன். அதனால் இந்த குகையிலேருந்து பாறையை கொஞ்சம் விலக்கி விடுன்னு சொன்னோடனே அந்த பாறை சிறிதளவு அப்படியே விலகுச்சு. இந்த மனிதர் என்ன செய்கிறாரு, உதவியை சொல்லி அல்லாட்ட பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்தனை பண்ணோடனே பாறை அப்படி கொஞ்சம் விலகுது. இந்த மனிதர் என்ன செஞ்சிருக்காரு, இக்லாசுடன் அந்த உதவியை அந்த மனிதருக்கு செஞ்சுக்கிறார். ரெண்டாவது மனிதர் என்ன செய்கிறாருன்னா, எப்படி முறைகிறார்னா, யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ந்த தாய் தந்தையர், வயது முதிர்ந்த வயசானவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து பால் குடிப்பாங்க. அந்த பாலை குடிப்பதற்காக நான் என்னுடைய மாட்டிலிருந்து கறந்து அந்த பாலை கொண்டு போவதற்குள் 2 பேரும் உறங்கி விட்டார்கள், நன்றாக உறங்கி விட்டார்கள். இவருக்கு தன்னுடைய தாய் தந்தரை எழுப்புவதற்கு மனசு வரல. அதே நேரத்தில் இவருடைய மனைவி குழந்தைக்கு வந்து பசி வருது, பசியினால் கத்துறாங்க. இந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னா, தாய் தந்தரிக்கு பாலை கொடுத்த பிறகு அவங்களுக்கு கொடுப்பேங்கிறாரு. தாய் தந்தர் வயதானவர்கள், அந்த வயதானவர்கள் வந்து பசி ஆறின பிறகு அவங்களுக்கு பால் தருவேன்ட்டார். ஆனால் இவருக்கு மனசு வரல. என்ன மனசு வரல, வயதானவர்கள் தூங்குறாங்க, தூங்குபவர்களை எழுப்பவும் இவருக்கு மனசு வரல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியும் மகனும் பசியோடு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தாய் தந்தையர் எழுந்திருக்கின்ற வரை காலை நேரம் வரை காத்துக்கிட்டே கிடக்கிறார். அப்படியே எப்படியாவது என் தாய் தந்தையரை கொடுத்தோன்னு சொல்லி அப்படி காத்துக்கிட்டே இருக்கிறாரு. யா அல்லாஹ், இது எதற்காக செய்தேன் என்று சொன்னால், உன்னுடைய பொருத்தத்திற்காக, உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக, என் தாய் தந்தையர் வந்து பசியை போக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி நான் காத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட முறையிடுறார். முறையிட்டோன்னே பாறை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விலகுது. மூன்றாவது நபர் எப்படி பிரார்த்தனை பண்ணுறாருன்னா, யா அல்லாஹ், எனக்கு என் தந்தையினுடைய சகோதரன் மகள் ஒருத்தி இருந்தார், அந்த மகள் மேலே நான் ரொம்ப ஆசை வச்சேன், அந்த தந்தையினுடைய சகோதரி மேலே நான் எப்படியா அடையணும்னு நினச்சேன், எப்படியாவது அவளை அடைய வேண்டும், எப்படியாவது அவளை நான் வந்து என்னுடைய இதுக்கு வந்து இணங்க வைக்க வேண்டும் நான் ஒரு திட்டம் போட்டேன். ஆனால் அந்த பெண்மணி சொன்னால், எனக்கு நான் உனக்கு வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு 100 தீனார்கள் வேண்டும், நீ தீனார்கள் கொடுத்தா நீ வந்து என்னைய அடைந்து கொள்ளலாம் என்று அந்த பெண்மணி சொல்கிறாள். சொன்ன மாத்திரத்தில் இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, 100 தீனார்களை கொண்டு வந்து அந்த பெண்ணை அடைவதற்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த பெண் சொல்கின்றாள், நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள், எந்தவித உரிமையும் இல்லாமல் என்னை தொடுவதற்கு உனக்கு எந்தவித உரிமையும் கிடையாது, எந்தவித அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னோன்னே, அல்லாஹ்வுக்கு பயந்துகொள் என்று சொன்னோன்னே இந்த மனிதர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பெண்ணை விட்டு விலகிட்டார். அப்போ அந்த மனிதர் எப்படி முறைகிறார் அல்லாட்ட, யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நான் உனக்கு அஞ்சினேன், எதற்காக இப்படி செய்தேன் என்று சொன்னால், உன்னுடைய தண்டனைக்கு பயந்து, உன்னை ஆதரவு வைத்து உன் தண்டனைக்கு பயந்து நான் என்ன செய்யறேன், இந்த காரியத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி முறையிட்டுன்னு சொன்னோன்னே பாறை வந்து முற்றிலும் விலகியது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 நபர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த உதவிகள் என்ன, அவர்கள் செய்த முயற்சிகள் என்ன, அவருடைய அந்த உதவி எப்படி இருந்தது, இக்லாசுடன் இருந்தது, இதை சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த 3 நபர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. தாங்கள் இக்கட்டான நிலையிலிருந்து அந்த குகைக்குள்ளே மாட்டி இருந்தாங்கல்ல, மாட்டின உடனே 3 பேருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அந்த பாறை விலகியதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை நம்மளுக்கு வந்து சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியில் வந்து ஹதீஸாக வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ முதலாவது விஷயம் என்று சொன்னால், வசீலால் அனுமதிக்கப்பட்டது
அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துஆ கேட்பது, பிரார்த்தனை பண்ணுவது. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் வாழ்க்கையில் இக்லாஸுடன் சில உதவி செஞ்சுருப்பீங்க. ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் கண்டிப்பாக செஞ்சுருப்போம், ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருப்போம் அல்லாஹ்வுக்காக. அந்த இக்லாஸுடன் செய்த உதவியை கொண்டு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். இது 2 விஷயம் சகோதரிகளை. மூன்றாவது வசீலா என்ன? மூன்றாவது அனுமதிக்கப்பட்ட வசீலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர் வாழக்கூடிய இறையச்சம் உள்ள ஒரு நபர், உயிர் வாழ நபர் மௌத்தா போயிருக்கக்கூடாது, உயிர் வாழக்கூடிய இறையச்சம் உள்ள ஒரு நபரிடம் நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்க. நம்ம பெரும்பாலும் கேட்போம், ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறோம், ஏதோ ஊருக்கு போகிறோம், ஏதோ ஒரு காரியங்களை செய்ய போகிறோம், ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு அலுவல்களை பண்ண போகிறோன்னா, பாய் இந்த மாதிரி துஆ செய்யுங்க. பெண்களும் கேட்பாங்க, எனக்காக துஆ செய்யுங்கம்மா, நாங்கள் இந்த மாதிரி பிரயாணம் பண்ண போகிறேன், மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறோம், இந்த மாதிரி துஆ கேட்போம். நம்ம அடிக்கடி வாழ்க்கையில் டெய்லி சொல்லுவோம், துஆ செய்யுங்க, போகும்போது பிரியும்போது துஆ செய்யுங்க எங்களுக்காக வந்து. அப்போ ஒரு மூமினான ஒரு ஆணோ பெண்ணோ உயிருடன் இருக்கும் பொழுது அந்த அல்லாஹ்வுக்காக இறையச்சம் உள்ள அந்த அடியாரிடம் நீங்கள் என்ன செய்யலாம்? எங்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இப்படி கேட்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது. இதன் மூலமாக என்ன செய்யலாம்? வசீலா தேடலாம். அவர் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக உயிருடன் இருக்க வேண்டும், ஒரு இறையச்சம் உள்ள நபராக இருக்கணும், அதான் முக்கியம். இறையச்சம் உள்ள ஒரு அடியாராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அடியாரை நம்ம என்ன செய்யலாம்? ஒரு துஆ செய்யுன்னு சொல்லி நம்ம கேட்பதற்கு அனுமதி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஜும்மா நாள் அன்னைக்கு குத்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது வந்து புகாரியில் 1013வது ஹதீஸாக வருது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர் மேடையில் நின்று பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து ஓடி வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரை, ரொம்ப பஞ்சமாகி போயிடுச்சு நாட்டில், ஊருக்குள்ளே மழையும் இல்லை ஒன்றும் இல்லை, கால்நடைகள்லாம் செத்து போகுது, ரோடெல்லாம் ரொம்ப மோசமாகி போச்சு, வறண்டு போய் கிடக்குது, அந்த பாதைகள் எல்லாம் துண்டிச்சு போய் கிடக்குது, மழை பெய்யாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப பஞ்சமாக இருக்குது, அல்லாஹ்ட்ட எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று அந்த மனிதர் வந்து கேட்கின்றார். அந்த மனிதருக்கு எங்கே ரசூலா அப்படி இருக்காங்க, ரசூலா ஜும்மா மேடையில் பிரசங்கத்தில் இருக்காங்க. குத்பா பிரசங்கம் செய்யும்போது ஒரு மனிதர் ஓடோடி வந்து கேட்குறாரு. இப்படி கேட்ட மாத்திர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, மழை பெய்வதற்காக அல்லாஹ்ட்ட இருகரம் வேண்டி துஆ செய்கிறாங்க. யா அல்லாஹ் மழையை பொழிய செய்யல, யா அல்லாஹ் மழையை பொழிய செய்யணும் 3 தடவை பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரார்த்தனை பண்ண மாத்திரம் தான் ஒரு சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஒரு மேகம், மலைக்கு பின்னாடி ஒரு குன்றுக்கு பின்னாடி ஒரு மேகம் திரண்டு வந்து அந்த வெட்ட வழியில் நடுவில் மேகம் வந்து மேகத்திலிருந்து மழை பொழிந்ததாக ஒரு செய்தி வந்து இந்த ஹதீஸ் புத்தகத்தில் வந்து இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஒரு மனிதர் வந்து கேட்குறார். யார்கிட்ட கேட்குறாங்க? உயிராக வாழ்ந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாரு, உதவி கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் துஆ செய்யணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை வந்து இறக்குகின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு வாழ்ந்த காலகட்டத்தில், உமர் ரலியல்லாஹு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூஃபா வாசிகளுடைய ஒரு தூதுக்குழு வந்து வர்றாங்க. வந்து உமர் ரலியல்லாஹு வந்து பார்க்குறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தோன்னே உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க அந்த மனிதர்களை பார்த்து, கரண் குலத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குலத்தினருடைய, ஒரு குலத்தாருடைய பெயரை கேட்டு யாராவது அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டோன்னே ஒரு மனிதர் வந்து வர்றாரு. உமரை வந்து பார்க்குறாரு. நான் தான் இந்த குலத்திலேருந்து நான் தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உங்களிடம் யமன் நாட்டிலிருந்து ஒரு மனிதர் வருவார். யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்க? அந்த கரண் குலத்தை சேர்ந்த மனிதரை பார்த்து உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யமன் நாட்டிலிருந்து ஒரு மனிதர் வருவார், அவர் பேர் உவைஸ். அவர் யமன் நாட்டிலிருந்து தன்னுடைய தாய் தந்தரை விட்டு இங்கே வருவார். வந்தவர் எப்படிப்பட்டோம்னா தாய் தந்தரை விட்டுட்டு வருவார். அந்த மனிதருடைய மேனில், அதாவது மனிதருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா வெண்குஷ்ட நோய் இருந்தது. அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த உவைஸுங்கிற மனிதர் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணி துஆவை கேட்டு அந்த வெண்குஷ்ட நோயை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குணமாக்கினான். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய உடம்புல ஒரு தீனார் அல்லது ஒரு திர்ஹம் அளவு, ஒரு காசு அளவில் மட்டும் அவருடைய உடம்புல ஒரு வெண்குஷ்ட புள்ளி மட்டும் இருந்தது. அவர் உடம்பில் உள்ள மற்ற பகுதியெல்லாம் என்ன நினச்சிட்டான்? அல்லாஹ் குணமாக்கி விட்டான். அப்பேற்பட்ட மனிதர் யமன் நாட்டிலிருந்து, அந்த உவைஸ் என்ற பெயருடைய மனிதர் யமன் நாட்டிலிருந்து வந்தார்னா அவரிடம் நீங்கள் முறையிடுங்க அப்படிங்கிறாங்க. யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு அவங்க. உவைஸ்ன்னு ஒருத்தர் யமன் நாட்டிலேருந்து வந்தார்னா அவர்கிட்ட நீங்கள் இந்த குலத்தாரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து
அவர்கிட்ட அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்க சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்க இவர்களுக்காக, இந்த குலத்தாருக்காக. அப்போ ஒரு நல்லடியாராக இருந்திருக்காரு உவைஸுங்கிறவர். அப்போ அந்த நல்லடியார் துவா கேட்கும்போது அல்லாஹ் அதை அங்கீகரிக்கின்றான். எப்படி ரசூல்லா கேட்டனே உடனே மழை பெய்ததோ அதே மாதிரி உமர் இல்லாத சொல்கிறாங்க, இந்த மனிதர்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பாவங்களை அதாவது பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க, உங்களுடைய தேவைகள் வேறு கோரிக்கைகள் இவர் மூலமாக அல்லாஹ்ட்ட கேட்க சொல்லுங்க. ஏன்னா இவர் நல்லடியாராக இருக்கிறார் உவைஸுங்கிறவர். அப்போ மூன்றாவது விஷயம், இந்த வசீலா என்று வரும் பொழுது நல்லடியார்கள், அதாவது இறையச்சமுடைய ஒரு அடியார்களாக இருக்கும் பொழுது அந்த இறையச்சமுடைய அடியார்கள் இடத்துல என்ன செய்யலாம், இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி துவா செய்யுங்க எங்களுக்காக, இந்த மாதிரி எங்களுக்கு பிரார்த்தனை வைங்க அல்லாஹ்ட்ட. அப்போ இப்படி செய்யலாம், இப்படி செய்வதற்கும் அனுமதி இருக்கின்றது சகோதரிகளை. அப்போ இதான் 3 வகையான வசீலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது வசீலா, அனுமதிக்கப்பட்ட வசீலா என்னன்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவனுடைய பண்புகளை கொண்டு உதவி தேடுவது. இரண்டாவது என்ன சொன்னால், நீங்கள் செய்திருக்கிற அமல்கள் இக்லாசுடன் செய்திருப்பீங்கள, அந்த இக்லாசுடன் செய்த அமல்கள் உதவிகளை கொண்டு அல்லாஹ்ட்ட நீங்கள் துவா செய்யலாம். மூணாவது அனுமதிக்கப்பட்ட வசீலா என்னன்னு சொன்னால், நல்லடியார்கள்ட்ட முறையிடணும். நல்லடியார் எப்படி இருக்கணும், முறையிடணும் என்ன அர்த்தம், அவங்கள்ட்ட சொல்லலாம், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு துன்பங்கள் இருக்குது, எனக்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அவர் நல்லடியாராக இறைச்சொல்மோட அடியாராக இருக்க வேண்டும். நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, இரவு நேரம் தொழுவுறீங்களா, இந்த நேரம் தொழுவுறீங்களா, என்னையும் துவால சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோம்ல நார்மலா. இந்த மாதிரியும் துவா செய்ய சொல்லி என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்போ கண்ணியத்துக்கு சகோதரிகளே, இந்த 3 அடிப்படையான வசீலா தான் இஸ்லாம் அனுமதிக்கின்றது. இந்த 3 வசீலா தான் குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்படாத வசீலா தான் இது. இது போக முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இங்கே தான் தவறுகள் நடக்கின்றது. அனுமதிக்கப்படாத வசீலா, இந்த வசீலா அறவே இல்லை இஸ்லாத்தில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் தடுக்கப்பட்ட வசீலா. அனுமதிக்கப்பட்ட சில வசீலா பார்த்தோம்ல, அதே மாதிரி தடுக்கப்பட்ட வசீலா, இறைவனை நெருங்குவதற்கான வழிகள்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது தடுத்திருக்கு, இஸ்லாம் தடுத்திருக்குது. அதாவது அல் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலும் எந்த மாதிரியான வசீலா தேடுவதற்கு ஆதாரம் இல்லையோ, அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வசீலா கிடையாதுன்னு. அப்படி ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அந்த வழிமுறைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டவை. அதில் முதல் வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனமாக கவனிங்க, இங்கே தான் தவறளிக்கின்றார்கள் முஸ்லீம்கள். முதலாவது தடுக்கப்பட்ட வசீலா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, மரணித்தவர்கள் மற்றும் நம் முன் இல்லாதவர்களை அழைப்பது. ஒருத்தர் இறந்து போயிருப்பார், நல்லடியார் இருந்திருப்பார், இறந்து போயிருப்பார், அதே நேரத்தில் ஒரு மனிதர் உயிரோடு இருக்க மாட்டார், நம்ம முன்னாடி இருக்க மாட்டார். இந்த மாதிரியான மனிதர்கள் மத்தியில் என்ன செய்யக்கூடாது, உதவி கேட்கக்கூடாது. இதைத்தான் மக்கத்து காஃபிர்கள் பண்ணாங்க. வசீலா என்று சொல்லி மக்கத்து காஃபிர்கள் இப்படி தான் உதவி கேட்டார்கள். எப்படி, அவுலியாவே நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அவுலியா உயிரோடு இல்லை, இப்போ அவுலியா எங்கே இருக்காருன்னு தெரியாது, அவுலியாவே என்னுடைய நோய்களை குணமாக்கு, அவுலியாவே எனக்கு நேர்வழி காட்டு, அவுலியாவே எனக்கு என் கஷ்டங்களை நீக்குவாயாக. அவுலியா யாருன்னே தெரியாது. அவள் பார்க்காத ஒரு நல்லடியார், இறந்துவிட்ட நல்லடியார், அவரிடம் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, உதவிகளை கேட்கக்கூடாது. இது இஸ்லாம் தடை செய்யப்பட்ட வசீலா என்று நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த மாதிரியான வழிமுறையை மேற்கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் கட்டுத்தருகிறது. ஏன், இது மக்கத்துக்கு காபிர்கள் தான் பண்ணானுங்க. அன்னைக்கு அல்லாவை விட்டுவிட்டு அல்லாவுடைய பண்புகள் எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அல்லாவின் பக்கம் நெருக்கத்துக்கூடிய வழிகள் எங்களால் முடியாது, அதனால் நாங்கள் சிலைகளை ஏற்படுத்தி கொண்டோம், அதனால் நாங்கள் நல்லடியார்களை ஏற்படுத்தி கொண்டோம், இவர்கள் மூலம் நாங்கள் நெருங்குவோம் அல்லாட்டுன்னு சொன்னாங்க. இதுதான் டோட்டலி ராங் கான்செப்ட், 100%. அப்போ எந்த அவுலியாவும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு சிஃபா கொடுக்க முடியாது, குணப்படுத்த முடியாது, வேற எந்த உதவியும் பண்ண முடியாது. அப்போ முதலாவது தடுக்கப்பட்ட வசீலா என்னன்னு சொன்னால், இறந்து போன நல்லடியார்களிடம் நம்ம கையை ஏந்திரவே கூடாது. எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் அந்த மாதிரி வசீலாவுக்கு ஆதாரம் இல்லை, குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், தர்காவில் போய் கையேந்துறது, கபறுகளை போய் கையேந்துறது, தர்காவில் போய் இறந்து விட்ட அடியார்கள்ட்ட போய் துஆ செய்கிறது. இறந்து போனவங்களுக்கு என்ன கேட்கும், காது கேட்காது, ஒன்றும் கேட்காது. அவருடைய ஆன்மா ஆலமுல் ஃபர்ஸுகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். திரையுலக வாழ்க்கையில் அவங்க இருக்க ஆன்மாக்களாக இருக்கின்றது. வெறுங்க எலும்பு கூட அங்கே ஒன்றும் கிடையாது.
தூங்குன ஆள்கிட்ட உதவி கேட்டாலே தூங்குன ஆளுக்கு என்ன தெரியும்? நல்லா ஆழ்ந்து தூங்குறாரு ஒரு மனிதர், 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறாரு, அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது உதவி கேட்க முடியுமா? வா எனக்கு ஒரு 5000 கொடுங்க, எனக்கு 10,000 கொடுங்க, நல்லா தூக்கத்தில் இருக்கிறவர். இதே மரணித்து மண்ணா போன மனிதரிடம் போய் நம்ம என்னத்தை கேட்க முடியும்? ஒன்றும் கேட்க முடியாது. தெளிவாக தெரிகின்றது, ஆதாரம் தெளிவாக இருக்கின்றது. அப்போ தர்காக்கள் அல்லாதவரிடம் போய் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவதற்கு இஸ்லாம் தடை செய்கின்றது. இது 2வது தடுக்கப்பட்ட வசீலா. 3வது தடுக்கப்பட்ட வசீலா என்று சொன்னால், இதான் முக்கியமான விஷயம். இங்கே தான் நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது பேரில் ஒரு ஹதீஸை சொல்லி மக்களை மடையர்களாகி வைத்திருக்கிறார்கள். இப்போ 1வது விஷயம் கூட ஏற்றுக்குருவாங்க, 2வது விஷயம் கூட ஏற்றுக்குருவாங்க. ஆமாம், நல்லது கரெக்டாக தான் சொல்கிறீங்க, இறந்தவர்கள்ட்ட உதவி தேடக்கூடாது. ஆனால் 3வது விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நபிமார்கள் மற்றும் நல்லடியார்கள் பொருட்டால் உதவி தேடுவது. இங்கே தான் தர்கா கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது, தரிகா கொள்கை தலைவிரித்து ஆடுகிறது. இங்கே தான் பெரும்பாலான முஸ்லிம்கள் மதகுருமார்கள் மூலம் ஏமாற்றப்படுகிறார்கள், தரிகா மதகுருமார்கள் மூலம் வஞ்சிக்கப்படுகிறார்கள், தர்கா இந்த பேர்வழிகள் மூலம் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், கொள்கைக்கு அப்படி வேட்டு வைக்கிறாங்க, ஈமான் பறிக்கப்படுகின்றது. உலகத்திலேயே மிக மோசமான நிலை, மிக பரிதாபமான நிலை என்று சொன்னால் ஒரு மனிதருடைய ஈமான் பறிபோதுதான். சகோதர சகோதரிகளே, நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அப்போ நல்லடியார் பொருட்டை கேட்கலாமா? நபிமார்கள் பொருட்டை கேட்கலாமா? நபிமார்கள் எப்பேற்பட்ட அந்தஸ்தில் இருந்தவர்கள், நல்லடியார்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கின்றவர்கள், இவர்கள் பொருட்டால் கேட்கறதுக்கு என்ன தப்பு இருக்குது? சைத்தான் உங்கள்கிட்ட உள்ளத்தில் ஊசலாட்டம் போடுவான். சில சைத்தானிய மதகுருமார்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ நபிமார்கள் பொருட்டால் கேட்கறதுக்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக வைப்பார்கள். என்ன ஹதீஸ்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அன் லைசலில் இன்சானி இல்லா மாஷா அப்படிங்கிறான் அல்லாஹ். நீங்கள் மனிதர்கள் முயற்சித்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம முயற்சிக்கணும், அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணணும், முயற்சிக்கணும், அல்லாட்ட துவா கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும், வேற எந்த விஷயமும் கிடையாது. அப்போ ஒரு நபியின் பொருட்டால், ஒரு நல்லடியான் பொருட்டால் அல்லாஹ்விட்ட துவா செய்து நெருங்க முடியும் என்பதை சரிகாண்பக்கூடிய நபர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுறாங்க. அந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இது பெரும்பாலான ஜும்மாக்களில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் சொல்லுவாங்க ஹஜரத்துமார்கள். என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி ஹாக்கிம்ங்கிற ஒரு ஹதீஸ் புத்தகத்தில் செய்தி பதிவு செஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக. அல்லாஹ்வுடைய தூதர் பேரில் பொய் சொல்கிறது இட்டுக்கட்டினாலே நரகம். ரசூல்லா கண்டிக்கிறாங்க. என் பெயரால் யார் வேண்டுமென்று இட்டுக்கட்டுகிறார்களோ அவர்களுக்கு நரகம். ரசூல்லா பேரிலே ஒரு ஹதீஸை புனைந்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க? மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரசூல்லா சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறிழித்தாங்க. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு சிறு தவறு பண்ணிட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தவறை மன்னித்தான். அவங்க துவா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சில தவறு இழைத்ததற்காக உடனே பாவ மன்னிப்பு தேடாங்க, அல்லாஹ் மன்னித்தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறுக்கு மன்னிப்பு தேடும்போது எப்படி தேடினாங்கன்னு சொன்னாங்களாம், என்னுடைய ரட்சகனே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். எப்படி சொன்னாங்களாம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது என்னுடைய ரப்பே, என்னுடைய ரட்சகனே, இப்படி பாவ மன்னிப்பு கட்டுறதாக ஒரு புனையப்பட்ட செய்தி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா கட்டாங்களாம்? என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவனே, முகம்மதின் பொருட்டால் நான் உன்னிடம் கேட்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார்? முதலில் படைத்த நபி, அல்லாஹ் படைத்த நபி. முகமது நபிலாம் பல பேர் நபிமார்களுக்கு அப்புறம் வந்த நபி தான் இறுதி நபி, நம்ம நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா கேட்டாங்களாம்? என்னுடைய ரப்பே, முகம்மதின் பொருட்டால் நான் உன்னிடம் கேட்கிறேன், என்னை என் பாவத்தை மன்னித்து விடு அப்படின்னாங்களாம். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ அல்லாஹ் சொன்னானா, ஆதமே, முகம்மது எவ்வாறு உங்களுக்கு, முகம்மதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் கேட்டானா யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. நீங்கள் நபியோடைய பொருட்டால், முகம்மதின் பொருட்டால் என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறீங்களா? ஆதமே உங்களுக்கு எப்படி முகம்மதை தெரியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டானா. அப்போ கேட்டவொடனே சொன்னாங்களாம், என் ரட்சகனே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, என்னுடைய ரட்சகனே, நீ என்னை படைச்ச, உன்னுடைய கரங்களினால் என்னை படைத்துட்டு உன்னுடைய ரூஹை என்னில் ஊதுனோடனே நான் எந்திரிச்சேன். உன்னுடைய அரிசிக்கு கீழே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதியிருந்தது நான் பார்த்தேன். இப்படி ஒரு கட்டுக்கதை செய்தி. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி.
அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரூஹை ஊதுனானா, ரூஹை ஊதுனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சாங்கன்னா, பார்த்தோன்னே அரிசிக்கு கீழே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்துச்சான். அப்போ முகமதுன்னு பேர் இருக்குல்ல யாருல, அப்போ முகமதுன்னு பேர் இருக்கு, அப்போ உனக்கு விருப்பமானவரத்தானே இருப்பார் அவர், அதனால தான் முகமதின் பேரால் நான் கேட்டேன் அப்படின்னாங்களாம். பாருங்க எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ் சொன்னானா, ஆதமே நீங்கள் சரியாக சொன்னீங்க. யார் அல்லாஹ் மேலே ஒரு பொய், அடுத்துக்கு பொய். எப்படி நபி மேலே ஒரு பொய்யை சொல்லி அடுத்து என்ன செய்கிறாங்க அந்த ஹதீஸில், அல்லாஹ் மேலே ஒரு பொய். அல்லாஹ் கரெக்டாக சொன்னானா, ஆதமே நீங்கள் சரியாக தான் சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அப்போ முகமதினுடைய அந்த அந்த விருப்பத்தினால தான் அவருடைய உரிமையை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னா அல்லாஹ். யார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகமது நபியை பேரை கொண்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டனால அல்லாஹ் மன்னித்தான் என்று ஒரு சம்பவத்தை வந்து ஒரு இட்டுப்பட்ட கட்ட கதையாக இந்த ஹாக்கிம்ங்கிற ஒரு ஹதீஸ் புத்தகத்தில் இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னானா, முகமதை மட்டும் படைக்கவில்லை என்று சொன்னால் உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு செய்தியை வந்து நம்ம ஹதீஸா பார்க்குறோம். ஆனால் இந்த செய்தி இஸ்லாத்துக்கு அது சம்மந்தப்பட்டதே கிடையாது, பொய்யான செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த காலத்தில் தோன்றினாங்க, ரசூலுல்லாஹ் இந்த காலத்தில் தோன்றாங்க. ஆனால் குர்ஆனில் எப்படி தெரியுமா இருக்குது, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு இழைத்தோன்னே உடனே பிரார்த்தனை பண்ணாங்க. அந்த பிரார்த்தனையை அல்லாவே கற்றுத்தரான். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயத்தில் 23வது வசனம் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிரலனா வ தர்ஹம்னா லனகூனன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனைவியும் கேட்குறாங்க, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம், நாங்களே பாவம் பண்ணிட்டோம், நாங்கள் தவறளித்து விட்டோம், நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகிடுவோம், நஷ்டமடைஞ்சிருவோங்கிறாங்க ரெண்டு பேரும். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறாங்க, நாங்கள் தவறளித்துட்டோம், நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், எங்களை நீ மன்னிச்சிடுறப்ப, நீ மன்னிக்காட்டி யார் எங்களை மன்னிக்கிறது, நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம், நஷ்டமாயிப்பிடுவோம் அப்படின்னு சொல்வதாக பிரார்த்தனை பண்ணுவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த செய்தியை பாருங்க, குர்ஆனுடைய துவாவை பாருங்க, அப்படியே நேர்வு எதிர் முதிரமாக இருக்கும். இது ஒரு கட்டுக்கது. ஆனால் அழகா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்து இப்படி பிரார்த்தனை செய்தாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ எதை நம்ப வேண்டும்? இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை நம்பணுமா, அல்லாஹ்வுடைய வகியை நம்பணுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய வகி உண்மையானது, அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையானது, அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் உண்மையானது, சத்தியமானது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுக்கும் மனிதருக்கு மத்தியில் யார் இடைத்தரகர்களை கொண்டு வருகின்றார்களோ, யா ஹுசைன், யா அலி, யா அபுபக்கர், யா உமர், யா அப்துல் காதர் ஜீலானி, இப்படி என்று யாரெல்லாம் இடைத்தரகர்களை கொண்டு வருகிறார்களோ அது இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கிவிடும். ஹராம், தடுக்கப்பட்ட சமாச்சாரம், அது வந்து தடுக்கப்பட்ட விஷயம். அதே நேரத்தில் எப்படி அந்த மனிதர்கள் மக்கத்து காப்பீர்கள் வந்து எங்களுடைய தெய்வங்கள் வந்து அல்லாஹ்ட்ட நாளைக்கு பரிந்துரை செய்யும் என்று நம்பிக்கை வைத்தார்களோ, அதே போல இன்றைய முஸ்லீம் சமுதாயம் அவுலியாக்களின் பேர் நம்பிக்கை கொண்டு அவர்கள் ஷஃபாஅத் நாளைக்கு மறுமையில பரிந்துரை செய்வார்கள் என்று ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான கோட்பாடு, தவறான கொள்கை. இது வந்து ஷஃபாஅத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஷஃபாஅத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். குல் லில்லாஹி ஷஃபாஅத்துங்கிறான் அல்லாஹ். அந்த பரிந்துரை செய்யக்கூடிய விஷயம், அதிகாரம், பரிந்துரை செய்யக்கூடிய விஷயம் யாருக்கு மட்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். குல் லில்லாஹி ஷஃபாஅத்துங்கிறான் அல்லாஹ். ஜமீஅன் லஹு முல்கு சமாவாத்தி வல்லரளி சும்மா இலகி துர்ஜவோன். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது, நீங்கள் அவனிடமே மீட்டப்படுவீர்கள். அப்ப பரிந்துரை என்று வரும் பொழுது பரிந்துரைக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட இருக்கு. அல்லாஹ் எங்க சொல்லி காட்டுகிறான் சொன்னான், ஷஃபாஅத்தை பற்றி சொல்லி காட்டும் போது 39வது அத்தியாயத்தில் அல் ஜுமல்ங்கிற அத்தியாயத்தில் 44வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இறுதியாக சகோதர சகோதரிகளே, இந்த ஷஃபாஅத்திற்கு 2 நிபந்தனை இஸ்லாம் சொல்லி தருகிறது. பரிந்துரை வந்து யாருக்கு அதிகாரம் இருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்படி ஷஃபாஅத் பரிந்துரை செய்யக்கூடிய விஷயம் என்று வரும் பொழுது இஸ்லாம் நம்மளுக்கு 2 விதமான நிபந்தனைகளை சொல்லித் தருகின்றது, 2 கண்டிஷனை நம்மளுக்கு கொடுக்கின்றது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா,
அல்லாஹ்வின் அனுமதியுடன் தான் ஷஃபாத் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய அனுமதி மூலம்தான் பரிந்துரை செய்ய முடியும். வேற யாராலையும் செய்ய முடியாது. அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், பரிந்துரை செய்வதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்க்கு தான் இருக்குது அந்த அதிகாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஆயத்துல் குர்சில ஒரு வாசகம் வரும், மன்தல்லதி யஷ்ஃபகு இன்தகு இல்லா பிஇذனிஹி. ஆயத்துல் குர்சில நீ படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆயத்து வரும். அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுவர் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப இந்த நிபந்தனையை இஸ்லாம் விதிக்கின்றது. அனுமதி என்ற அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஷஃபாத் பண்ண முடியாது நாளைக்கு மறுமையில. அதே நேரத்தில் இரண்டாவது நிபந்தனையாக இஸ்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்தல வஹும் மின் ஹைஷஹி முஸ்பிகூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷஃபாத் யாருக்கு செய்யப்படுகிறதோ அவர்களை அல்லாஹ்வே தேர்ந்தெடுக்கிறான். இந்த மணி அது நம்மளுக்கு தெரியாது. இந்த அடியாரை பார்த்து, இந்த நபியை பார்த்து நீங்கள் ஷஃபாத் பண்ணுங்க, நீங்கள் பரிந்துரை செய்யுங்க மக்களுக்காக சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் அந்த உரிமையை கொடுப்பான். அப்போ ஷஃபாத் பரிந்துரை செய்வதற்கு அனுமதி அதிகாரம் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் நம்பணும். அதே நேரத்தில் அவன் தான் யாருக்கு நாடுகின்றானோ அவர் மூலம் தான் அல்லாஹ் பரிந்துரை செய்வதற்கு சொல்லுவான். மற்ற யாராலையும் பண்ண முடியாது. மின் ஹசியத்தி முஸ்பிக்குங்கிறான் அல்லாஹ். அதன் பொருந்தி கொண்டவரை தவிர மற்ற எவரும் இவர்களுக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அவர்கள் நடுங்கி கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இரண்டு ஷஃபாஅத்திற்கான நிபந்தனை. அப்போ நாளைக்கு மறுமையில் பரிந்துரை வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயம், முஸ்லீமான ஆண் பெண் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவே கூடாது. அல்லாஹ்வுக்கு ஷிர்கான காரியங்களை வச்சிடக்கூடாது. யார் ஏகத்துவ கொள்கைகளை உறுதியாக இருந்து அந்த கொள்கைகளை மரணிக்கின்றார்களோ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் பரிந்துரை கிடைக்கும். சகோதரர்களே, இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஷஃபாத்னா என்ன, வசீலான்னா என்ன நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய 3 வகையான வசீலாக்களை பார்த்தோம். அதே நேரத்தில் தடுக்கப்பட்ட வசீலாக்கள் 3ஐயும் பார்த்தோம். இது 2ஐயும் ஒப்பிடு பாருங்க. வசீலா 3 அனுமதிக்கக்கூடிய வசீலா என்ன, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிகள் என்ன, இஸ்லாம் தடுத்திருக்கின்ற வசீலாக்கள் என்ன, இதை தெளிவாக நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டீங்க, அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்க மாட்டீங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை மதித்து அந்த ஏகத்துவ கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. அப்படி யார் உறுதியாக இருந்து மரணிக்கின்றீர்களோ, அப்படி யார் ஏகத்துவ கொள்கையை மொழிந்து மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறான். அப்போ வசீலாங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தடுக்கப்பட்ட வசீலா பற்றி தெரிந்திருக்க வேண்டும். பரிந்துரை சம்பந்தமாக நீ கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஷஃபாத் யாருக்கு உரிமை இருக்கின்றது, யாருக்கு அதிகாரம் இருக்கும் என்று. அப்போ பரிந்துரை வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நவாக்கில் இஸ்லாமுடைய இந்த வாரத்துடைய செய்தி இதுதான். வசீலா பற்றியும் ஷஃபாத் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதிக்கப்பட்ட அந்த வசீலா பிரகாரம் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த நெருக்கத்திற்கான வழிகளை தேடி அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ அந்த முறைகளை கற்று என்ன செய்ய நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.